பேச்சாளருக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பேச்சாளர்ன்ற ஒரு நல்ல சொல் பதம் இருக்கு பாருங்க. முதல்ல பேசுபவரெல்லாம் பேச்சாளர்களாம். பேச்சை யார் ஒருவர் ஆள்கிறார்களோ அவர்கள்தான் பேச்சாளர். பேசினால் பேச்சன், பேசி வென்று இதயத்தை வசப்படுத்தக்கூடியவர்கள் தான் பேச்சாளர் என்று இருக்க முடியும். அப்படிப்பட்ட பேச்சாளர், நாவலர், நாவன்மை மிக்கவர், பாவலர் கலைஞர் அவர்கள். 1984ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் சின்னமும் என் நெஞ்சில் பதிகிறது. பள்ளி பருவத்தில் ஈழத்தின் போராட்டம் வெடிக்கிறது. ஜெயவர்த்தனேவை எதிர்த்து தமிழகம் திரள்கிறது. ஒரு குட்டி பையனாக நான் கலந்து கொண்டேன். விவரமறியாத வயது. அப்பொழுது உள்வாங்கிக் கொண்டு படிக்க ஆரம்பிக்கின்றேன். திராவிட இதழ்களையும் திராவிட நூல்களையும் திராவிட தலைவர்களையும் பார்க்கின்றேன். தந்தை பெரியார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகிறார். இன்றைக்கு காசி ஆனந்தன் அவர்கள் சொல்வதைப் போல, மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை தந்தை பெரியார். இப்ப நல்லா கம்பீரமாக சொல்கிறோம். கம்பீரமாக வாழ்ந்த அந்த மனிதரிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில், திராவிட தலைவர்களின் வழியில் டாக்டர் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டு அவருக்கு அகவை 100 நிறைந்து 101 தொடங்குகிறது. இன்று ஒரு சிறந்த நாள், உண்மையிலே சிறந்த நாள். நாளைக்கும் சிறந்த நாள். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. சிறந்த நாள் தான். நல்ல பொருத்தமான நாளில் தான் இதெல்லாம் அமைச்சிருக்கீங்க. தென்பகுதியில் நாளை வாக்கு எண்ணும் பொழுது தமிழகத்தில் நல்லதொரு விடியல் ஏற்படுகிறதா, பாரதத்தில் புதிய விடியல் ஏற்படுகிறதா என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற தருணத்தில் இணைந்திருக்கிறோம். அரசியல் வாழ்க்கைக்குள்ள உள்ளே நுழைவது என்பது 14 வயதில் அவருடைய போராட்டம் தொடங்குகிறதாக நம்ம படிக்கிறோம். திருக்குவளையில் பிறந்து திருவாரூரில் வளர்ந்து அவர் கல்வி பணியில் கலைஞர்னு கொடுத்துருக்கீங்க. அவருக்கு கல்வியே ரொம்ப சிக்கலாக தான் ஆரம்பிச்சது. பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிற மாட்டோம், நீங்கள் வந்தீங்கன்னா சுயமரியாதை பற்றி பேசுவீங்களா? சின்ன பையன்ட்ட யார் சொல்கிறாங்க? தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, சுயமரியாதை பேசுவீங்களா? பகுத்தறிவு சிந்தனையில் பரப்புவீங்களா? திருவாரூர் தியாகராஜர் கோயில் இருக்கிற இடம் இது, ஆன்மீகம் வளர்ந்த பூமி. அப்போவே போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த சின்ன வயதிலே விளையும் பயிர் முளைக்கும் பொழுதே தெரியும் என்பதற்கு ஒரே உதாரணம் கலைஞர் அவர்கள் தான். கலைஞரிடம் எல்லோருக்கும் பிடித்த ஒரே ஒரு விஷயம் அவருடைய கடுமையான உழைப்பு, அற்புதமான அறிவாற்றல். அவரை போல நகைச்சுவை யாருக்கும் வராது. சின்ன வயதிலே சொல்லிட்டார், இடம் கொடுத்தால் பள்ளியில் கொடுத்தால் படிக்கிறேன், இல்லை என்றால் கமலாலயம் குளத்தில் சத்தம் வருது. நாளைக்கு வந்துருவாங்க. உடனே நாளைக்கு வாமா சனிக்கிழமை போறாங்க. அப்பதான் ஒரு 10 நாள் பள்ளியில் இடம் கொடுத்தால் படிக்கிறேன், இல்லை என்றால் குளத்தில் குதிக்கிறேன் என்று சொல்லி போராட்டத்தை தொடங்கிய தலைவர் அவர்கள், தமிழாய்ந்த பெருமகனார் அவர்கள் இளம் வயதிலேயே பள்ளியில் இடம் கிடைத்து படிக்கிறார். அந்த குணம் என்பது, போராட்ட குணம் என்பது ஒரு பெரிய விஷயம். அப்படியே காலகட்டத்தில் அவர் வருகின்ற பொழுதெல்லாம் எத்தனையோ சிக்கல்களுக்கு இடையிலே தான் வருகிறார். தான் பார்க்கின்ற சமூகத்தில் பார்க்கிறார், கல்வி என்பதுதான் இந்த மக்களுக்கு இல்லாமல் அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறார். சின்ன வயதிலேயே மாணவ நேசன் என்று கையெழுத்து பிரதியில் தொடங்கிய கலைஞர் அவர்கள் தான் மறைகின்ற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் வரைக்கும் வந்துட்டு போயிட்டார். எழுதுறத ஒரு பொழுதும் அவர் நிறுத்தியதே இல்லை. அவருடைய பேனா தலை குனிந்த பொழுது தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது என்று நாம் உயர்வாக சொல்லலாம். பராசக்தி படத்தில், அவருடைய மந்திரிகுமாரி படத்தில், திரைப்படம், நாடகம் என்று அத்தனையிலும் உள்ள போய் வந்தார். நாடகத்தில் அவர் எழுதி கொடுத்த காட்சியைத்தான் நடிகவேல் எம்.ஆர். ராதா சொல்றாங்க. அதுல ஒரு பகுதியில் நடிக்கிறார் கலைஞர் அவர்களும். அப்ப எம்.ஆர். ராதா என்ன சொல்றாருன்னா, எழுதி கொடுத்ததை விட்டுட்டு டக்குன்னு திரும்பி கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி அந்த மேடையில் கேட்குறாரு,
திராவிட நாடு என்கிறீர்களே, அடைவதற்கு முன்பே திராவிட நாடு எங்கிருந்து வந்தது என்று கேட்ட பொழுது கலைஞர்கிட்ட அதான் அந்த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் சொல்கிறோம் பாருங்கள், இலக்கியத்தில் மேடையில் அப்படியே வருகிறது. மீட்டுவதற்கு முன்பே வீணை என்று சொல்வதில்லையா, வீசப்படுவதற்கு முன்பே வாள் என்று சொல்வதில்லையா, அடையப் போவதற்கு முன்பே நாங்கள் அறிமுகம் செய்வதுதான் திராவிட நாடுன்னு சொல்கிறார். எம்ஆர் ராதா வியந்து போயிடுறார். கலைஞர்னா நீங்கள் தான் கலைஞர் அப்படின்றார். ஒரு பள்ளி பருவத்திலிருந்து நாங்கள் உள்வாங்கி கொண்ட கலைஞர் அவர்களை கல்லூரி பருவத்திற்கு வருகின்ற பொழுது நாங்கள் இன்னும் அவர் தமிழ் மீது காதல் கொண்டு காதலிக்கின்றோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லணும். நாங்கள் மதுரை தியாகராசர் கல்லூரியில் ஆனந்த விகடன் எடிட்டர் போட்டியில் கலந்துக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு 200 கல்லூரிகள் ஆனந்த விகடன் இதழை தயாரிக்கணும். அந்த 200 கல்லூரிகளில் கடைசியாக இறுதிக்கட்ட சுற்றுக்கு ஒரு 20 கல்லூரிகள், அதில் நாங்களும் மதுரை தியாகராசர் கல்லூரியும் உண்டு. நானும் சிம்புதேவன், இன்னைக்கு திரைப்பட இயக்குனராக இருக்காரு சிம்புதேவன், இருவரும் சேர்ந்து அந்த இதழ் தயாரிக்கும் பணியில் முதல் உள்ள போகிறோம். ஆனந்தவனுடைய அந்த அலுவலகத்தில் இருந்து அந்த இதழ் தயாரிக்கும் பணி, நிறைய பேரை பேட்டி எடுக்கிறோம், நிறைய செய்திகளை கொண்டு போகிறோம். அந்த ஆனந்தவுடன் இதழை மலர வைப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்தது கலைஞர் அவர்களை சந்தித்துவிட வேண்டும். ஏன்னா 95 நினைக்கிறேன், கலைஞர் அவர்களை சந்தித்து விட வேண்டும். அவர்களிடமிருந்து ஒரு பேட்டி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பேட்டி வைரமுத்து அவர்களிடம் சென்ற பிறகு கலைஞர்கிட்ட நாங்கள் போய் கேட்குறோம், எங்களுக்கு நீங்கள் இந்த மடல் எழுதுவது தானே உங்களுடைய அற்புதமான ஒரு வேலை, தொண்டர்களுக்கு மடல் எழுதுவது, ஆனால் புதுமையாக எழுதணும் அப்படின்ட்டு எங்கள் அறிவாலயத்தில் சந்திக்கிறோம். இல்லத்துக்கு வந்துருங்கன்றாங்க. திரும்ப இல்லத்துக்கு போய்கிறோம், கோபாலபுரம். அங்கும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இங்கே வந்துருங்கன்றாங்க. யார் இவர்கள்னு கேட்குறாரு தலைவர் கலைஞர் அவர்கள். மதுரை தியாகராசர் கல்லூரி மாணவர்களாம், ஆனந்தவுடன் இதழ் தயாரிக்கும் பணியில் இருக்கிறாங்களாம், உள்ளே வர சொல்லுங்கன்றாரு. உள்ளே போய் பார்க்குறோம். அற்புதமான அந்த அறிவாலயத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்க ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் கேட்குறாரு, காது கொடுத்து கேட்கிறார். இளையவர்களாக இருக்கீங்க, மாணவர்களாக இருக்கீங்க, என்ன வேண்டும் அப்படின்றார். இளைய பத்திரிகையாளர்கள் நீங்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கிறார். நாங்கள் ஒரு பத்திரிகை தயாரிக்கணும், அதுக்கு நீங்கள் இந்த மடல் எழுதுவது உங்களுடைய அற்புதமான வேலையாக இருக்கும். தொண்டர்களுக்கு உடன்பிறப்பு என்ன, ஏன்னா அவருடைய குரல்லையே அது தெரியும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா போதும், ஆயிரக்கணக்கான கூட்டமும் அதை உள்வாங்கி ஆர்ப்பரிக்கும். அதே போல தான் அவருடைய எழுத்து, அவ்வளவு அற்புதமான எழுத்து. அதை நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க மடலுக்கு அப்படின்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர்களுக்கு அரசியல் கலவாமல், அரசியல் சாயம் கொஞ்சம் கூட வரக்கூடாது, அதே நேரத்தில் அறிவுபூர்வமான கருத்துக்கள், தீர்க்க தரிசன பார்வையோடு இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து இந்த மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் எழுதணும்னு சொன்னோம். எழுதுகிறேன், தலைப்பு கொடுங்க அப்படின்னார். நானும் சிம்புதேவனும் ஃப்ரம் கலைஞர் டு இளைஞர் அப்படின்னு கொடுத்தோம். ஒரு எதுகை முனையாக இருக்குமே அப்படின்னு பாருங்க. அவரை ரொம்ப அழகாக மாற்றினாங்க. அனுப்புதல் கலைஞர், பெறுதல் இளைஞர் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னார். எந்த இடத்திலும் தமிழ் என்பது தவறி போய்விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதே நேரத்தில் ஆங்கிலத்திலும் புலமை மிக்கவங்க தான் அவங்க. ஆனால் கலந்து எழுதுவதில் கொஞ்சம் கூட அதை ஒத்துக்கலை. ரொம்ப அழகாக எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கி ஆனந்தவுடன் இதழில் நாங்கள் வெளியிட்டது இன்றைக்கும் பசுமரத்தாணி போல நினைவில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு பயணித்த அந்த பயணத்தில் 1967 ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து மெல்ல மெல்ல உயர்ந்து அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக அந்த அரியாசனத்தை அலங்கரித்து எல்லா வகையான விளிம்புநிலை மக்களுக்கும் ஒரு விடியலை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய திட்டங்கள்லாம் இருந்தது. கைரிக்ஷாயில் போருடைய ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, பிச்சைக்காரர்களை எல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நிறைய கனவு திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய காலகட்டம் அந்த காலகட்டம். விசா, எமர்ஜென்சி இதையெல்லாம் தாண்டிய பிறகு அவருடைய ஆட்சி காலம் என்பது மீண்டும் 89 தான் மலர்கிறது. 89, 91 பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பதிலிருந்து இன்னும் வேகம் எடுக்கிறார். மீண்டும் 96 அவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மிகப்பெரிய செயல்களை எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவோம். பெருந்தலைவர் அப்படின்னா அது காமராஜர் அவர்களுக்கே பொருந்தும்.
ஏனென்றால் ராஜாஜி அவர்கள் காலகட்டத்தில் பல பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்ட பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன் ஆட்சி காலத்தில் 33,000 பள்ளிகளை திறந்தார் என்று ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஊர்தோறும் பள்ளி இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். சரி, படிக்க குழந்தைகள் வர வேண்டுமே என்று சொன்னால் உணவுக்கு மதிய உணவு திட்டம் ஒரு பெரிய விஷயம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டத்தில் படித்து மேலே வந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர் படித்த அவர் கட்டிய பள்ளியில் படித்தவர்கள் தான் பெரும்பாலும் ஒரு நல்ல நிலைக்கு வந்தாங்கன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் பள்ளிகளை எல்லாம் சீரமைத்து பாடத்திட்டங்களையும் சீரமைத்த பெருமைக்குரியவர் கலைஞர் அவர்கள். ஏனென்றால் ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரருக்கு ஒரு கல்வி என்ற வேறுபாடு என்பது இங்கு இருக்கக்கூடாது என்று மிக அருமையாக சமச்சீர் கல்வி திட்டத்தை தந்த நவீன தமிழகத்தை உருவாக்கிய தந்தை என்ற பெருமைக்குரியவர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் 100 என்பது அவருக்கு நிச்சயமாக அவர் 100 அடிச்சிருக்கணும். ஏன்னா கிரிக்கெட் ரசிக்கிறவர். அதுலேயும் சச்சின் டெண்டுல்கருடைய இதை பார்க்க மறக்கவே மாட்டார். அவர் 100 அடிக்கும் பொழுதெல்லாம் அப்படி ஒரு பிரியம் உள்ளவர். தன் ஆயுட்காலத்திலே ஒரு 100 அடித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். ஆனாலும் மறைந்து மறையாமல் இரவா புகழோடு வாழ்கின்ற கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பல புதுமைகள் எல்லாம் ஏற்பட்டது. இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். ஒடிசாவிலிருந்து ஒரு பேராசிரியர் எங்கள் கல்லூரிக்கு வந்தார். ஒடிசாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு அவர் சொன்ன பொழுது, தமிழ்நாடு கல்வியில் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1, தொழில் வளம் நம்பர் 1. நீங்க இந்த மாதிரி சாலைகள் நாங்கள் பார்க்க முடியாது, இந்த மாதிரி மின்விளக்குகள் எங்களுக்கு கிடையாது, வசதிகள் எல்லாம் வரிசைப்படுத்தினார், பட்டியலிட்டார். இதுக்கு எல்லாம் காரணம் திராவிட ஆட்சிகள் அப்படின்னார். அது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து வரிசையாக நம்முடைய திராவிட தலைவர்களுடைய ஆட்சியை பற்றி ரொம்ப அருமையாக அந்த பேராசிரியர், ஒடிசா பேராசிரியர் குறிப்பிட்டார். எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை பள்ளிகள். கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய பள்ளிகள், எப்படி கர்மவீர காமராஜர் பள்ளிகளை தொடங்கி வைத்தார், தொடக்க பள்ளிகளை. அந்த தொடக்க பள்ளிகளை எல்லாம் நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியது, நடுநிலை பள்ளிகளை எல்லாம் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியது, உயர்நிலை பள்ளிகளை எல்லாம் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்திய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை. நிறைய அந்த வாய்ப்புகளை நல்கினார். எங்கும் பள்ளிகள் இருக்க வேண்டும், 1 மைல் தூரத்தில் ஒரு பள்ளி இருந்தால் நல்லது. ஏனென்றால் அவர் பட்ட அந்த சிரமம் என்பது அவருக்கு தெரியும். தனக்கு கிட்டாதது எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டு தான் இந்த கல்வியில மிகப்பெரிய புரட்சியை செய்தார். சரி, படிக்க வர்றாங்க, மதிய உணவு திட்டம் இருக்கிறது. அந்த மதிய உணவு திட்டம் என்பது சத்துணவு திட்டமாக மாறுகிறது. சத்துணவு திட்டம் என்பது முட்டைகள் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. கலைஞர் வந்த பிறகு 2 முட்டைகளே கொடுக்கலாம் அப்படின்றார், வாழைப்பழம் கூட கொடுக்கலாம்ன்றார், இன்னும் சுண்டல் கொடுக்கலாம்ன்றாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சிற்றுண்டியை கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இதை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா இந்த கல்வி என்பது தான் அடிப்படை 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 என்பதை கலைஞர் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் வெளிப்படை வெளிப்படை வெளிப்படை. கல்வியை கொடுத்தோம்னா போதும், வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். அப்போ படிக்க வரணுமே, அப்போ தொலைவாக இருக்கிறது, மினி பஸ் விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் சந்த பொந்துக்குள்ளேயும் பேருந்துகளை அனுப்பலாம் அப்படின்ட்டு அனுமதியை கொடுத்து அதையும் முயற்சி எடுக்கிறார். சரி, வரக்கூடியவங்கள்ட்ட பணம் இல்லாட்டினா இன்னைக்கு கூட இந்த மகளிர் இலவச பஸ் பயணம் அப்படின்றது நம்ம நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் அதில் பயணித்தவர்களுக்கு தான் பயன் என்பது என்னன்றது தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ₹1,00,000 வாங்கக்கூடியவங்களுக்கு வெறும் ₹500 கிடைக்கக்கூடியவங்களை பார்த்து நம்ம சாதாரணமாக இடப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறோம். காசு பணம் என்பது கையில் ஊற்றி வருவது ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு காலகட்டத்திலே பாடியிருக்கிறாங்க, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியல, என் கண்மணி பாப்பா காரணம் கேட்பா, ஏது சொல்வதுன்னு புரியல, அட ஏழைக்கு காலம் சரியில்லை அப்படின்னு. எந்த ஒரு அரசாக இருந்தாலும் ஏழைகளின் அரசாக இருக்க வேண்டும், ஏழைகளின் பக்கம் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி படித்து வந்தவர்கள் தான் நம்முடைய பெருமக்கள்லாம். நம்ம பாலகிருஷ்ணன் இருக்கிறாரே, அவர் மிகப்பெரிய நிலையில் ஒரு அலங்காநல்லூர் பள்ளிகளில் படித்து அவர்லாம் பெரிய ஆள் அன்னைக்கு வந்திருக்கிறார். நிறைய பெரிய பெருமக்களை நம்ம பட்டியலிடலாம். அப்போ பஸ் பாஸ், இலவச பஸ் பாஸ் கொடுத்துடலாம், அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அவங்க பஸ்ஸில் ஏறினா போதும், வந்துடலாம், புத்தகங்கள்ல இருந்து அத்தனையும் உங்களுக்கு இலவசம். அப்போ மதிய உணவு கிடைக்கிறது, கல்வி கிடைக்கிறது, அவ்வளோதான். இது இலவச பஸ் பாஸ் ஒரு அருமையான திட்டமாக இருந்தது. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. சமச்சீர் கல்வி
சொல்ல வேண்டியது அற்புதமானது. நுழைவுத் தேர்வு தேவையா தேவையில்லைன்னு பார்த்தாரு. சில நேரங்கள் அந்த நுழைவுத் தேர்வு எடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய அதுல கலைஞர் அவர்கள் வந்த பிறகுதான் கல்வித்துறை அப்படின்னா பொதுவாக பள்ளியும் கல்லூரியும் சேர்ந்தா இருந்தது. கலைஞர் அவர்கள் வந்த பிறகுதான் பள்ளி கல்வித்துறை தனியாக பிரித்தாங்க, உயர்கல்வித்துறையை தனியாக பிரித்தாங்க, நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் கொடுத்த பிறகு அடுத்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறார் கலைஞர் அவர்கள். இடஒதுக்கீடு அப்படின்னு வரும் பொழுது மாற்றுத்திறனாளி மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு 2 விழுக்காடு இடஒதுக்கீடுவோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். இந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்லும் பொழுது அது கலைஞர் கொடுத்த தமிழ். நல்ல அற்புதமான ஒரு சொல். ஊனமுற்றோர் அப்படின்னு தான் அது வரைக்கும் வச்சிருந்தோம், ஹேண்டிகேப்ட் அப்படின்னு தான் வச்சிருந்தோம். அது ரொம்ப அழகாக மாற்றி கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். மாற்றுத்திறனாளி, அவர்களுக்கு இறைவன் ஒரு திறனை கொடுத்திருப்பார், அது மாற்றுத்திறனாக இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வாழ்க்கையில சுயமரியாதை என்பது இப்படித்தான் கொடுக்கப்பட வேண்டும். நம்ம அரவாணி என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்களுக்கு கூட ரொம்ப அருமையாக கலைஞர் அவர்கள் 3ஆம் பாலினத்தவர்கள் கொடுத்தாரு. திருநங்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அவர் மாதிரிலாம் வார்த்தையை கொடுக்குற யாராலையும் முடியாதுங்க. அந்த காலகட்டத்தில் சேலத்தில் வந்து உருக்காலை கொடுங்கன்னு மத்திய அரசு கேட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து ஷீட்டு மாதிரி, எப்படின்னா அந்த இரும்பு ஷீட்டு மாதிரி உருட்டுற ஆளாது. அந்த இடத்துலேயே அவருக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது. பேசும் பொழுதே அந்த ஆலையை தொடங்கி வைக்கும்னு சொல்கிறார், நான் மத்திய அரசிடம் உருக்காலை கேட்டேன், அவர்களோ உருட்டாலை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு கலகலப்பாக பேசி தொடங்கி வைக்கிறார். அவர் மாதிரிலாம் முடியாது. ஏன்னா அவருடைய தமிழில் நான் ரொம்ப இந்த கவிதை இருக்கு பாருங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலமான பொழுது அண்ணாவின் மீது உள்ளன்பு கொண்டு இதயத்திலிருந்து வருது பாருங்க அந்த கவிதை. யாராலையுமே அப்படி ஒரு கவிதை படைக்க முடியாது. அதை பார்த்துட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், நல்ல வேளை கலைஞர் அவர்கள் திரைத்துறையிலிருந்து அப்படியே அரசியல் துறைக்கு போயிட்டாரு, நேராக கவிதை துறைக்கு மட்டும் வந்திருந்தாருன்னா. கேக்குதுங்களா? கவிதை துறைக்கு மட்டும் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் அத்தனை பேருமே காலியாக சொல்லுவார். ஏன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, கலைஞருக்கு. அதாவது கவிதையில வென்று நான் வருகின்ற பொழுது வெகுமானம் என்ன வேண்டும் என்று கேட்டால் அப்துல் ரஹ்மானை தருக என்பேன் அப்படின்னு அவ்வளவு அழகா வரும். வைரமுத்து வந்து பிடிச்சாருன்னா இவர் வந்து வைரமும் முத்தும் விலை அதிகம், வைரமுத்துவிடம் கலை அதிகம் அப்படின்னு கவிஞர்களை அறிமுகப்படுத்துறது, கலைஞர்களை அறிமுகப்படுத்துறது, எல்லோரையும் ஈர்க்கும் தன்மை அவருக்கு தான் இருந்தது. 13 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் இல்லாமல் ஒரு கட்சியின் தலைவனாக இருந்து, அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவோமே, கட்சியை வழிநடத்தி மீண்டும் ஆட்சி கட்டிலில் கொண்டு வந்து அமர வைப்பது என்பது உலகத்திலேயே இந்த மாபெரும் தலைவர் ஒருத்தரால தான் முடியும். யாரும் ஆட்சியில் இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஆனால் அப்படிப்பட்டதில் கொண்டு வந்தார். ஏன்னா தந்தை பெரியார் கண்ட கனவுகளை, பேரறிஞர் அண்ணா சொன்ன நினைவுகளை எல்லாம் தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கிக்கிட்டே வந்தார். இலவச பஸ் பாஸ், சமச்சீர் கல்வி, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடுன்னு வரும் பொழுது அங்கதான் கலைஞர் ரொம்ப சூட்சுமமாக உழைத்து இழைத்து போய் இருக்கின்ற மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் பார்க்கிறார். விளிம்பு நிலையில், கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு கொண்டு வருகிறார். மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஊர் உலகத்தையே தூய்மைப்படுத்தக்கூடிய அவர்களை நாம் ஏதோ செய்யணும் என்று தாய்மை உள்ளத்தோடு அந்த கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு. அதே மாதிரி இஸ்லாமிய பெருமக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு. எப்படி பெண்களுக்கு சொத்துரிமை வருகிறதோ அதே போல இந்த கல்வியெல்லாம் போய் சேரணும்னு நினைச்சார். பிஎஸ்டிஎம் நம்முடைய கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான ஒரு, ஏன்னா தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கும் பொழுது செம்மொழி மாநாடு நடத்துகிறார், சிறப்பு செய்கிறார், எல்லாம் சரி. வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்ததில் அவரை போல நிகர யாரையுமே பார்க்க முடியாது. பிஎஸ்டிஎம் ரொம்ப அருமையானது. தமிழ் வழியில் தமிழ் மொழியில் படித்து வரக்கூடியவர்களுக்கு 20 விழுக்காடு இன்று வரைக்கும் அது ஒரு பெரிய பெருமைக்குரியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அந்த கவுன்சிலிங் அவர்கள் கலந்தாலோசனைக்கு போகும் பொழுது தேர்ந்தெடுக்கிறார்கள் பாருங்க, அவங்க கிட்ட அந்த இதை கேட்டால் தான் தெரியும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, உயர் பதவி கிடைத்தது அப்படின்னு. அப்படி பதவிகளை எல்லாம் கொடுத்து 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 படிப்பை கொடுத்து பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் இந்த உள்ளிட ஒதுக்கீடு இதில் கொடுத்தாங்க. அவர் காலகட்டத்தில் பல்கலைக்கழகங்கள் கொண்டு வர வேண்டும்னு ஆசைப்பட்டாங்க. தந்தை பெரியாருடைய பெயரிலேயே சேலம் பல்கலைக்கழகத்தை ரொம்ப நிறுவி ரொம்ப அருமையான அதை அற்புதமாக அமைத்து கொடுத்தார்கள். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தென்பகுதியில் நெல்லை சீமையில் கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த மாபெரும் தலைவர். இப்படி மருத்துவ கல்லூரிகள் வர வேண்டும். எல்லாத்துலேயும் நம்ம நிறைவேற்று இருக்கிறோம். பொறியியல் கல்லூரியில் நிறைவேற்றி இருக்கிறோம். எல்லாமே நிறைவேறுகிறது. அந்த நிறைவேற்றுவது தான் அவருடையது.
இத்தனை பள்ளிகள், இத்தனை கல்லூரிகள், இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் இன்னும் கல்வி பல வீடுகளுக்கு போய் சேரவில்லை என்று நினைத்த அந்த தாயுள்ளம், தந்தையுள்ளம் தான் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். வாங்க முதல் தலைமுறை படிங்க, பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவங்களை அழைத்து கொண்டு வருகிறார். தொழிற்கல்வி, மருத்துவ கல்வி அத்தனை அற்புதம். அதெல்லாம் அப்படி படித்தவர்கள் நிறைய நம்மதில் இருக்கிறாங்க, நம்மோடு இருக்கிறார்கள், மிகப்பெரிய அதிகாரிகளாக உருவாகி இருக்கிறார்கள். காலகட்டம் மாறுது பாருங்க. அவர் வாழ்ந்த காலகட்டம் என்பது ரொம்பவும் பின்தங்கி இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து முன்தங்கி வருகிறோம். 90க்கு பிறகு உலகமயமாதல் ரொம்ப விரைவா இருக்கிறது. நம்ம லிபரலைசேஷன் அப்படின்றோம், குளோபலைசேஷன் அப்படின்றோம், உலகமயமாதல் நடந்து கொண்டிருக்கிறது, தாராளவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் மாற்றங்கள் நடக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அப்ப இந்த இதற்கு பாய்ச்சலுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா ஒரு சமூகம் எப்பொழுதுமே கல்வியில உயர்ந்து கொண்டே இருக்கணும். ஆசிரியர்களை அவரை போல அரவணைத்தவர்கள் யாருமே இல்லை. ஆசிரியர்களுக்கு அதிலும் பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு, மத்திய அரசுடைய ஊழியர்களுக்கு என்ன ஊதியமோ அதற்கு நிகரான ஊதியத்தை கொடுத்த முதல் தலைவர், முதல்வர், முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் 100 அப்படின்னா அப்படியே 100 இதுவே நம்ம அடுக்கிடலாம். அப்படி ஒரு சாதனை கல்வியில மட்டும் இவ்வளவு சாதனை பண்ணார். அவரை போல அடையாளங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் யாருமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெற்கே திருவள்ளுவருடைய சிலை அந்த உயரத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமாக கட்டமைத்திருக்கிறார். கணபதி ஸ்தபதி அவர்களை வைத்து அந்த சிலை முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து குறிப்புகள் சொன்ன பெருந்தலைவர் அவர். அந்த சிலையை நிறுவி இருக்கிறார். சுனாமி தொட்டுதான் பார்த்தது, அசைத்து கூட பார்க்க முடியல. அவ்வளவு பெரிய அற்புதமான இடம் அது. தெற்கே அதை கட்டியவர். சென்னையில பாருங்க, அந்த காலத்திலேயே ரொம்ப அழகா வள்ளுவர் கோட்டத்தை நிர்மாணித்து விட்டார். வள்ளுவர் கோட்டத்தை நீங்க ஒரு தடவை அப்படி சுத்தி பார்க்கணும். கலைஞர் எப்படியெல்லாம் அந்த கைவண்ணத்தை அதை கட்டி முடிக்கும் போது திறப்பு விழாக்கு கலைஞர் ஆட்சியில் இல்லை, ஒரு சபதம் எடுத்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளேயே வருவேன் அப்படின்னார். 12 காலம் இருந்து 13 ஆண்டு காலம் கழித்து அப்புறம் தான் உள்ள வந்தாங்க. நான் நண்பர்களோடு சென்று போய் பார்த்தேன். அடாடா, திருவாரூர் தேரை அப்படியே கல்லுலேயே உருவாக்கி அந்த கதாநாயகன் வச்சிருக்காரு பாருங்க, அற்புதமா இருக்கும். திருக்குறள் அப்படியே படிச்சுக்கிட்டே வரலாம். அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால்னு படிக்க படிக்க அரங்கம் உள்ள அவ்வளவு பெரிய அரங்கம். அங்கதான் பதவியேற்பே நடத்தினார். இந்த பதவியேற்பு விழாவை 89ல் அங்கதான் நடத்தினாங்க. அவர் அருகில பார்க்கக்கூடிய இது எனக்கு மாணவ விகடன் மூலமா கிடைத்தது. அப்புறம் என்னுடைய நண்பன் பரந்தாமுடைய திருமணம் ராஜா முத்தியாமன்றத்தில் நடக்கும் பொழுது அருகில் பார்க்கக்கூடிய அனுபவம், பேசக்கூடிய அனுபவம்லாம் கிடைத்தது. அதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஓய்வறியாத உழைப்பாளி, மிகப்பெரிய பாட்டாளி அவர், மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர். முரசொலியில், அதாவது மாணவ நேசன்லேருந்து நம்ம சொல்ல முடியாது. முரசொலி என்பது அவருக்கு ஒரு பெரிய இதய ஒளி மாதிரி இருந்தது. எழுதி கொண்டே இருந்தார். நீங்கள் அந்த தமிழ்லாம் கேட்க 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 இன்றைக்கெல்லாம் அந்த தமிழ் என்பது நம்ம பார்க்க முடியாத சூழல் இருக்கிறது. ஏன்னா ஒருவர் இல்லாத பொழுது தான் அவருடைய பெருமையை நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கேட்க முடியல. திரைப்படத்தில் அவருடைய வசனத்தை பேசுவாங்க பெரும்பாலும். அப்படிப்பட்ட உயரத்தை தொட்டவர். அதில் டைடல் பார்க் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார் பாருங்க. கல்வித்துறையில் மிகப்பெரிய புரட்சி. அது கல்வித்துறையும் தொழில்துறை ரெண்டையுமே இணைத்த புரட்சி. டைடல் பார்க் சென்னையில் அவங்க கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு சரித்திரம், சகாப்தம் தான். எப்படி நம்ம திருவள்ளுவர் சிலை சொல்கிறோமோ, வள்ளுவர் கோட்டம் சொல்கிறோமோ, பூம்புகாருக்கு போனோம்னா அவருடைய அந்த சிலப்பதிகாரத்தையே அப்படியே நிறுவிட்டு போயிட்டார். பூம்புகாருக்கு போனீங்கன்னா அப்படியே இளநிலை மாடத்திலேருந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். கடலுக்குள் புதைந்திருந்தாலும் காலத்தால் அழியாத பூம்புகாரை கரையில் கட்டி வைத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். அதுபோலத்தான் டைடல் பார்க் என்பதை எடுத்தார். 2வது தலைநகரம் போல கோவையை உருவாக்கி அங்கு ஐடி மென்பொருள் அங்கு வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ அந்த பாய்ச்சல் இருக்கணும். முன்னோக்கிய பாய்ச்சல் என்பது அவரிடம் இருந்து கொண்டே இருந்தது. பகலிலும் இரவிலும் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி, தொழில் புரட்சி எல்லாத்திலும் கவனம் செலுத்தினார். சமூக சிந்தனை அவரை போல யாரால் முடியாது. சமத்துவபுரம் அப்படின்ற சிந்தனையே மிகப்பெரிய சிந்தனை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவபுரங்கள் என்பது எல்லா மாவட்டங்களும் இருந்தது. அந்த சமத்துவபுரத்தை தொடங்கும் போது அது மிகப்பெரிய விஷயம். அறிஞர்கள் இருக்கக்கூடிய இந்த நல்ல அவையில் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சமத்துவபுரத்தை மேலக்கோட்டைன்னு திருமங்கலம் பக்கத்தில் நினைக்கிறேன், அங்கதான் முதல் சமத்துவபுரத்தை தொடங்குறாரு. ஏங்க இந்த சமத்துவபுரத்தை முதல்ல தொடங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமானுஜர் சோழவள நாட்டிலிருந்து புறப்பட்டு வைணவத்தை தலைக்க வைக்கிறதுக்காக கர்நாடகத்தில் மேலக்கோட்டைன்னு ஒரு ஊருக்கு போறாரு.
அங்கு தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து வைணவ பக்தர்களாக மாற்றி அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாரு, திருக்குளத்தார். அவர்களை திருக்குளத்தார் என்று மாற்றி அமைத்த பெருமைக்குரியவர் ராமானுஜர். அவர் நடந்த இடம் புரட்சிகரமாக நடந்த இடம் மேலக்கோட்டை. நானும் தமிழ்நாட்டில் மேலக்கோட்டைன்னு இருக்கான்னு பார்த்தேன், திருமங்கலத்து பக்கத்தில் இருந்தது. தேடி எடுத்து மேலக்கோட்டையிலேயே சமத்துவபுரத்தை, முதல் சமத்துவபுரத்தை தொடங்கினேன். ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையெல்லாம் சாதாரணம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டாள் நாச்சியார் அந்த காலத்தில் பாடும் பொழுது 1000 தடாவில், ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஆசைகள்லாம் பெருசா இருக்கும். ஏன்னா 1000 யானைகளில் மாப்பிள்ளை அழைப்பு இருக்கணும், 1000 தடாவில் நான் கள்ளழகருக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்றாங்க. வைக்க முடியல அவங்க. ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றியவர் யாருன்னா ராமானுஜர். அழகர் மலையில 1000 தடாவில் அந்த பொங்கல் வைத்து, அப்ப ராமானுஜருடைய ஆசையை, கனவை நிறைவேற்றியவர் இங்க. அதனாலதான் ராமானுஜர் ஒரு சீரியலுக்கு கதை வசனம் எல்லாம் எழுதினார். நான் எழுதி ஈட்டி அந்த ஊதியத்தை பூரா ஒன்று சேர்த்து 1 கோடி ரூபாய் பபாசி நம்ம புத்தக திருவிழால 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டார். இந்தாங்க புத்தகங்கள், விருதுகள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திங்க அப்படின்னு. மிகப்பெரிய சாதனை. தன் வீட்டை எப்படி மருத்துவமனையாக பிற்காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளணும்னு கொடுத்தது போல 1 கோடி ரூபாய் அங்கே கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு பள்ளி வளரணும், பல்கலைக்கழகங்கள் உயரணும், அதுக்கு அடுத்து நூலகம் வேணும். அப்படின்னா இந்த நூலகம்ன்ற பொழுது நம்ம சென்னையில் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் என்பது புகழ்பெற்ற நூலகம். தமிழர்களின் தாயகமாக தொப்புள்குடி உறவாக இருந்த இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நூலகம் மாபெரும் நூலகம். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றை அழிக்க வேண்டும், வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நூலகத்தை அழிக்க வேண்டும் என்று சிங்கள பேரினவாத அரசு அதன் மீது வீசி அளித்த பொழுது அதற்கு இணையாக இந்த நூலகத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் இன்னைக்கு அகலமாக பறந்து விரிந்து செறிந்து மிகப்பெரிய அளவு பாராட்டுக்குரியது. அது மிகப்பெரிய விஷயம். அப்போ பள்ளி, பல்கலைக்கழகம், நூற்றாண்டு விழா நூலகம் இப்படி வரிசையாக கனவு கண்டு போகக்கூடியவர் தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வருகிறார். ஆசிரியர் நலன் என்பது ரொம்ப முக்கியம், அவருடைய ஊதியம் ரொம்ப முக்கியம். இப்போ ஆசிரியர்களுக்கு சில நேரங்களில் வருகின்ற ஊதியத்தை கொடுக்கின்ற பொழுது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தவங்க சொல்றாங்க, வருகின்ற அரசு ஊதியத்தில் பெரும் பகுதி சிறுபான்மையா இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே போய்விடுகிறதுன்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா அதுக்கு விளக்க சொல்றாரு. உடம்பு பெரும் பகுதி தாங்க, அதுல மூளைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது சிறு பகுதி தான். அந்த மூளைன்றது நல்லா இருந்தாதான் இந்த உடம்பு என்பதே இயங்கும். மூளை போன்றவர்கள் ஆசிரியர்கள், அவர்களுக்கு கொடுப்பது என்பது செலவல்ல, மூலதனம் அப்படின்னு எடுத்தது ரொம்ப அருமையா வைக்கிறார். அப்ப மூளை நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும். ஏன்னா ஒரு ஆசிரியர் நம்ம சொல்றோமே அடிக்கடி, பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ்கார வேலை. இப்ப ஒரு பழமொழியை வேற போட்டு வச்சிருக்கோம். பின்னாலதான் இப்ப நம்ம எல்லாம் தமிழறிஞர்கள் ஒண்ணு சேர்ந்து பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்றது கிடையாது, வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலைன்னு, போக்கு கற்றவருக்கு போலீஸ்காரன் வேலைன்னு. ஆனா இவர் தான் அந்த இதை கொடுக்குறாரு. தமிழாசிரியர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் தலைமை ஆசிரியர் ஆக முடியாமல் இருந்ததை சட்டத்திட்டம் போட்டு தமிழாசிரியர்களையும் தலைமை ஆசிரியராக மாற்றிய பெருமை நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு தான் சேர்ந்த. கலைஞர் நூறுல அவரை நம்ம வணங்கணும், வழிபடணும், துதிக்கணும், மதிக்கணும், போற்றி புகழ வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு மனிதர் நம்மளோடு இருந்திருக்கிறார், நாம் அவரோடு இருந்திருக்கிறோம் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லித்தரும் பாடம். அது நம்ம மாற்று சிந்தனை இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், அதை அவரை போல ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. எத்தனை கல்லுகளை நீங்கள் எரிந்தாலும் அத்தனை கற்களையும் எடுத்து சிற்பங்களாக மாற்றி இந்தாங்க உங்ககிட்டே கொடுத்துருவார். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான். நீங்க போட்டு பாருங்க, எந்த மாற்று சிந்தனை இருக்கிறவங்க கூட அவர் இணைந்து செல்லக்கூடியவர் தான், மாற்றமே கிடையாது. ஏன்னா அவருடைய வீட்டு திருமணத்துல கூட ஷோ அவர்கள் வருகை தந்து மந்திரங்கள் சொல்லி, வேத மந்திரங்கள் சொல்லி சமஸ்கிருதத்துல வாழ்த்துகிறார். அது நம்முடைய பேராசிரியருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் கலைஞர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதான் பக்குவம்ன்றது. உன் கொள்கை என்பது உன்னோடு, என் கொள்கை என்பது என்னோடு. இந்த கொள்கையால் யார் நல்லா இருக்கணும்னா நம் மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப பேராசிரியர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆரியம் என்று ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சதுமே கலைஞர் அவர்களுக்கு முகம் மாறி விடுகிறது. ஸோ கலைஞர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நீங்க ஒன்றும் நினைச்சுக்கிறாதீங்க, பேராசிரியர் அவர் கொள்கையை பேசுறாங்க, நான் என் கொள்கைப்படி மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது நயத்தக்க நாகரிகம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா நஞ்சு முன்பர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர்னு வள்ளுவ பேராசன் சொன்ன வழியில வந்தவர் அவர். பேருந்துகள் பூரா திருக்குறள் எழுதி வைக்கணும் முதல்ல அவர் தானே சட்டத்திட்டம் போட்டாரு. நாம அதை கூட ஜோக் அடிச்சோம், யார் இவர் அப்படின்னு. இவர் தான் பஸ் ஓனர், ஏன் தாடி வளர்க்குறாரு, பஸ் நட்டத்தில் ஓடனா அப்புறம் தாடி வளர்க்காம என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பேசி ஜோக் அடிச்சுக்கிட்டோம். ஆனால்
உட்காரக்கூடிய பயணி அதை பார்க்கணும். இன்னைக்கு திருக்குறள் படிக்கிறாங்க, இன்னைக்கு திருக்குறள் ஒவ்வொருத்தருடைய மனசில் நிற்குது. அப்ப இது எல்லாம் அவருக்கு பார்க்க 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு பேராசைக்காரர். உழைப்பு உழைப்பு எதையாவது ஒரு அடையாளங்களை செஞ்சுக்கிட்டே போகணும். நீங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்துல இருந்த சாய்பாபா அவர்கள் கோபாலபுரத்தில் வந்து இவரை சந்தித்தார். மிகப்பெரிய பூகம்பமே அடிச்சிருச்சு. இவர் போய் அவரை சந்திக்கிறதா? ஆத்திகர் நாத்திகர். அவர் வெளியில வந்து ஒரே வாரம் சொல்லிட்டு போயிட்டார். யார் வந்து கேட்டாங்க, ஏன் அவரை பார்க்க போனீங்கன்னு. நான் கலைஞரை பார்க்க போல, இரண்டாம் ராஜராஜ சோழனை பார்க்க போனேன்ட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னங்க அந்த காலத்துல ராஜராஜ சோழன் வந்து கட்டி வைத்த ஆலயம் இருக்கிறது தஞ்சையில, அசைக்க முடியாம 7 அதிசயம்னு எவனோ தெரியாம சொல்லிட்டேன், இதுதான் முதல் அதிசயமே. அது மாதிரி அதிசயம் தான் இவர். மீண்டும் அப்படிதான் பிறந்திருக்கிறார். அவருடைய கோணத்தை சொல்றாரு, ஆத்மாக்களுக்கு மீண்டும் மீண்டும் மறுபிறப்பு உண்டு, அந்த ஆத்மா தான் பிறந்திருக்கு, அதனால தான் நான் போய் பார்க்க போனேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சிலையிலிருந்து வள்ளுவர் கோட்டத்திலிருந்து அவர் கைப்படாத இடமே கிடையாது. புதிய தலைமைச் செயலர் வரைக்கும் அத்தனையும் தொட்டு 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 பார்த்து கட்டினார். கலைஞர் அறிவாலயமாக இருந்தாலும் சரி, ஒரு பல்கலைக்கழகத்துடைய மாடல் கொடுத்தீங்கனால அதையும் அவர் தான் ஒரு டிசைன் பண்ணி வடிவம் எடுத்து அதை கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஆட்சிக்கு வந்த பொழுது பல்வேறு மாவட்டங்களை பிரித்தார். மாவட்டங்கள் பூராமே மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கொண்டு வரும்போது அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலுவலகமும் வித்தியாசமா அவருடைய பாணியில் அருமையாக கட்டமைத்திருப்பார். எல்லா வகையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட எழுத்துலகத்துக்கு சொந்தக்காரர், பேச்சுலகத்துக்கு சொந்தக்காரர், கவிதைக்கு சொந்தக்காரர். நான் சொன்னது போல அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசிய அந்த பேச்சிருக்கு பாருங்க, நம் தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சிலும் நிறைந்தது. ஓர் விரல் காட்டி நின்றாய் அண்ணா, ஓராண்டு தான் வாழப்போகிறேன் என்பதை கூறாமல் கூறி சென்றாய் அண்ணா அப்படின்றார். பார்க்கும் பொழுதெல்லாம் படபடபடம் ஆயிடும். அந்த இறுதி ஊர்வலத்தில் அவர் வாசித்த அந்த கவிதை இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம். உன் இதயத்தை இரவலாக கொடுத்துட்டு அண்ணா, நான் வங்கத்திற்கு வருகின்ற பொழுது, வங்கக் கடலோரம் தூங்குகின்ற பொழுது அந்த இதயத்தை கால்மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி, அந்த கவிதை படித்து பார்த்தோம்னா அவ்வளோ சிறப்பு இருக்கும். அதான் இயல்பாகவே அவருக்கு இப்போ அகநானூறு புறநானூறு தமிழ் இலக்கியங்களை படித்து 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 தோய்ந்து 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 அதில் வந்தவர். அதனால தான் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பார்த்து ஜாக்கிரதையாக பேசணும். படபடபடன்னு நம்ம ஜெகத்ரட்சகன் வந்து வேகமாக பேசிடுவார். இதெல்லாம் கம்பராமாயணத்தை வருதுன்னு அந்த 2 பாட்டு கம்பராமாயணம், மீதி இருக்கு அந்த 2 எதுன்னு கேட்பேன். ஏன்னா அது வேற இதில் மாறி போயிடும். அப்போ எவ்வளோ கூர்மையாக கவனிக்கிறார். அவர் கூர்மையாக கவனிக்கிற பார்த்தீங்கன்னா காதை அப்படி வச்சுக்கிறார். அந்த கூர்மையான கவனிப்பு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அவருடைய நகைச்சுவை உணர்வு எல்லாம் சிறப்பு. நம்ம பள்ளி, பல்கலைக்கழகம், டைடல் பார்க் இப்படி வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். ஆசிரியர் நலன் சொன்னால் அதில் மூளை போன்றவர்கள் சொன்னார். இன்னும் ஒருபடி மேலே போயிட்டாரு. விதை நெல் போன்றவர்கள் ஆசிரியர்கள். இந்த விதை நெல்லை எப்பொழுதுமே வீணாக்கி விடக்கூடாது, இதிலிருந்து தான் பல கதிர்கள் உருவாகும் நினைத்தார். ஆசிரியர் பெருமக்களை அப்படி கொண்டாடியவர். இவரை போல வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சுதந்திர தினத்தில் ஒரு முதலமைச்சர் வந்து தேசிய கொடியை ஏற்றலாம் என்று முதல்ல உரிமை வைத்தர்றாரு. இந்தியாவில் பண்ணா பல மொழி, பல இனம், பல சமூகம் எல்லாம் இருந்தாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம் என்பதை தமிழ்நாட்டில் தான் தொடங்கி வச்சார். நீங்கள் இந்தியாவில் எடுத்து பாருங்க, எல்லாமே முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கி தான் அப்புறம் இந்தியாவுக்குள்ளே போகும். ஏன்னா நம்ம நாட்டில் அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில், இந்த மாநிலத்தில் அவ்வளவு அறிவார்ந்த பெருமக்களை உருவாக்கிய பெருமை இந்த கல்வி தளத்திலிருந்து தான் நமக்கு மேலோங்கி வருகிறது. இன்றைக்கும் பின்தங்கிய மாநிலங்கள் நிறைய இருக்கிறது கல்வியில். அந்த பின்தங்கிய மாநிலங்களுக்கு முன்தங்கிய மாநிலம் கொண்டு வருவதற்கு இப்போ யோசிச்சு பாருங்க. ஒடிசாவில் 2 IAS ஆஃபீஸர் இருந்தாங்க. வி.கே. பாண்டியன் இன்னைக்கு களத்தில் இருக்கிறார். அதே மாதிரி நம்ம IAS ஆஃபீஸர் பாலகிருஷ்ணன் ஐயா அவங்க. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் பள்ளியில் படித்து, கல்லூரியில் படித்து, வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு போய் IAS தேர்வாகி உள்ள போகிறவங்க. இப்போ வி.கே. பாண்டியன் அங்கே போய் அந்த ஒடிசா மாநிலத்தை இன்னைக்கு உயர்ந்த மாநிலமாக மாற்றிருக்கிறார். இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சாங்க, அதெல்லாம் முடியும்னு ஒற்றை தமிழன் ஒடிசா மாநிலத்தை உயர்த்த முடியும் என்றால் கற்றுக்கொண்டது தமிழ்நாட்டில் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் மறந்துடாங்க, இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். நம்ம கல்விக்கூடங்கள் மிகப்பெரிய விஷயம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம்னு பாரதி பாடியிருக்கலாம். பள்ளித்தலம் அனைத்தையும் கோயில் செய்த பெருமை கலைஞர் அவர்கள் மூலம் நிறைவேறியது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தொடர்ந்து முயன்று அதை கொண்டு வந்து சேர்த்தாங்க. வேறங்க அண்ணா அவர்கள் மிகப்பெரிய இழப்பு நமக்கு. ஓராண்டு காலம், 1.5 ஆண்டு காலம் தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இருந்திருந்தா இன்னும் பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் விட்டதை அவங்க கொண்டு வந்தாங்க. அதனாலதான் கலைஞரை சொல்லுவாங்க, தடி இல்லாத பெரியார், கொடி இல்லாத அண்ணா, 2ம் கலந்த கலவைதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அப்படி உள்வாங்கிக்கிட்டார். உள்வாங்கிட்டனால இவ்வளவு செய்ய ஆரம்பித்தார்.
அவன் யோசிச்சு பாருங்க, நம்ம இதில் இணைந்திருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு தெரியும் டிஆர்பின்றது ஒன்று இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் நமக்கே தெரியும். அந்த 3 எழுத்து மந்திரமே டிஆர்பி அப்படின்றது முதல் முறையா நிறைய உள்ள போக ஆரம்பித்தார்கள். ஏன்னா அது வரைக்கும் தேங்கி கிடக்கிறது, அந்த உயர்கல்வித்துறையை தேங்கி கிடக்கிறது, நிதி பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய பெருமை இவருக்கு மட்டும்தான் அது இருந்தது. அதை சரி செய்து டிஆர்பி மூலமாக, இன்றைக்கும் டிஆர்பி மூலமாக நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அவர் அப்படியே தொட்டு கொடுத்து அந்த புள்ளிகள் வைத்து கோலமிட்ட பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தான் சொல்லுவோம். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அதில் வந்திருக்கிறாங்க டிஆர்பியில். என்னுடைய நண்பர்கள்லாம் முதல் முறையாக டிஆர்பியில் இந்த 2007 உள்ளே போகும் பொழுது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வாழ்நாளையே பொன்னாளாக மாற்றி விட்டாரே அப்படின்னு. ஏன்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமான்னு ஏங்கி நிற்கும் பொழுது கிடைக்கும் என்ற உறுதியை கொடுக்கணும் இல்லையா ஒரு அரசு என்பது. அப்படி ஒரு அரசாக அவருடைய அரசு அமைந்திருந்தது. சத்துணவு திட்டத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி 2 முட்டை போடலாம்னாரு, அதை அப்படியே மேம்படுத்தி கொண்டே வந்தார். அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்தார். முதல் தலைமுறை பட்டதாரிகள் படிப்பதற்கு கல்வி உதவி கொடுத்தார். இப்படி எல்லா வகையான சிறப்புகளையும் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் கொண்டு வந்து இன்றைக்கு பல இடங்களில் கலைஞர் தமிழ் இருக்கை அமையக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். பள்ளியோடு வாழ்க்கை கல்வியை முடித்து கொண்டாலும் பல்கலைக்கழகங்கள் முனைவர் பட்டம் கொடுத்து ஒரு மதிப்பெண் முனைவராக அவரை கொண்டாடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. வெளிநாடுகளையெல்லாம் பார்க்கிறார். அங்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் இங்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுனால தான் அத்தனை சிறப்புகளையும் கொடுக்கிறார். நல்ல கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னா ஒரு பள்ளியை இடம் வாங்கி நம்ம கொண்டு வருவது அவ்வளோ சிரமம் இல்லை. இன்னைக்கு மதுரையில் ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க சம்பூர்ணம், ஏறக்குறைய 5 கோடி ரூபாய் பெருமான நிலத்தை ஒரு பள்ளிக்காக கொடுக்கக்கூடிய அந்த பாங்கு இருக்கு பாருங்க. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் நேரில் போய் அவங்கள பார்த்து பாராட்டுறாங்க. ஒரு கனரா வங்கி ஊழியர் தன் மகளுடைய மறைவுக்கு பிறகு மனம் உடைந்திருந்த பொழுது பல மகள் படிக்கட்டுமே, பல மகன்கள் படிக்கட்டுமே என்று நிலத்தையே தானமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பெரிய கொடை வள்ளல்கள்லாம் இந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்கு வழிகாட்டி வழியமைத்து ஒளியேற்றி வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய 100ஆண்டு விழா இன்னைக்கு 101வது ஆண்டு விழா, அவருடைய பிறந்தநாள் விழா ஜூன் 3. ஏன்னா அவரெல்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் அந்த வாழ்த்து சொல்வதற்கு வருகின்ற மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்களை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பரவசமாக இருக்கும். அந்த பரவசம் என்றும் தொடர வேண்டும். அவருடைய உழைப்பை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய தொடர் படிப்பு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் உள்வாங்கிக்கிற வேண்டும். அவருக்கு தமிழும் தெரியும், ஆங்கிலம் தெரியும். நல்ல ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர், ஆங்கிலத்திலையும் கூட எதுகமுனையோடு எழுதக்கூடியவர் கலைஞர் அவர் தான். ஏன்னா அதை அடிக்கடி வாலி அவங்க ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க. வாலி அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் திருவாரூருக்கு வந்ததுமே என்ன சாப்பிட்டீங்களா, என்னென்ன இன்னைக்கு நிகழ்ச்சி அப்படின்னதுமே அது சொல்லுவாங்களாம். என்னமோ இன்னைக்கு காலையில் அன்னையை சந்திக்கணும், காலையில் அன்னை, மதியம் மன்னை நாராயணசாமியுடைய வீட்டு விழா, இரவு தான் சென்னை அப்படின்னு வரான். காலையில் அன்னை, மதியம் மன்னை, இரவில் சென்னை அப்படின்னு வரான் தமிழில். அதே மாதிரி தான் அதையும் சொல்வாரான். காலையில் ஈட்டிங், ஷூட்டிங், இந்த மாதிரி அவருக்கு ரைமிங் டைமிங்காக வர்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு முறை இந்த மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓய்வறியாத உழைப்பாளி. ஏன்னா எல்லாரும் இதய சூரியன் என்று சொல்லக்கூடிய உதயசூரியனை இவர் எழுந்து எழுப்புவார்னு. அது 6:15 மணிக்கு உதயமாகிறதுனா இவர் 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். கோபிநாத் ரொம்ப அடிக்கடி சொல்வார், இவர் சுறுசுறுப்புக்கு நிகராக யாரையுமே பார்க்க முடியாது, நான் வந்துடுறேன், அங்கேயே வந்துடலாம், அறிவாலயத்திலேயே வாக் த டாக், நம்ம போகலாம் அப்படின்ட்டு. அங்கே எல்லாம் தயாராக இருக்குன்னு நினச்சி இவருடைய நேரத்துக்கு சரியாக அங்கே போயிடுவார். 5 மணிக்கு இருப்பார். ஷூட்டிங்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தடுமாறிட்டாங்களாம். அங்கே போகும் பொழுது கூட அங்கே 2 நாய் இருக்குமா, அதுக்கு அந்த பிஸ்கட்டை எடுத்துக்கிட்டே போயிடுவாராம் கலைஞர். போய் அந்த பிஸ்கட்லாம் போட்டு நடந்துக்கிட்டே பேசுவாங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அத்தனை பத்திரிக்கையும் காலையில் படித்து முடிச்சிருவார்ன்றது மிகப்பெரிய சிறப்பு. அங்கே ஒரு நாள் கூடவே இருந்து அதை பார்த்தோம். அந்த அனுப்புதல் கலைஞர் பெறுதல் இளைஞர் என்கிற அந்த பொக்கிஷம் இன்னமும் எங்கள் கைகளில் இருக்கிறது. அதில் இளைஞர்களுக்கு உழைப்பை பற்றி, படிப்பை பற்றி நிறைய பதிவுகளை பதிய வைத்திருக்கிறார். அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு காலத்தின் அருமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய கோபாலபுரம் வீட்டில் நீங்கள் மாடிப்படியில் ஏறி போனீங்கன்னா, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்ற ஒரு வாசகத்தை ரொம்ப அழகாக எழுதி வச்சிருப்பார். வீடு நிறைய புகைப்படங்கள், வீடு நிறைய மனிதர்கள், மாபெரும் மனிதர்கள், எல்லாம் விஐபிலாம் அப்படி வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர். அதான் சொல்லுவாங்களாம், அவர் முதுமையில தான் என்ன நடப்பார்,
முதுமையில தான் கொஞ்சம் அந்த லிஃப்ட் வேணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள வைக்க ஆரம்பிச்சாங்க. மேலே மாடிப்படியிலே ஏறி போய் தான் இறங்கி தான் வருவார். அப்படிப்பட்டவர். தன் தாயை சிலையாக தன்னுடைய படுக்கறையிலேயே அப்படியே வைத்திருந்தார். அஞ்சுக தாயியுடைய அம்மாவுடைய அந்த சிலை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பெருந்திய தலைவர்கள்லாம் இந்த தாயை எப்படியெல்லாம் வணங்குனாங்க, தாய் தமிழை எப்படியெல்லாம் வணங்குனாங்க, தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் உயர்த்தினாங்க அப்படின்றதுல கலைஞர் எப்பொழுதுமே நவயோக சிற்பி, நம்முடைய நவீன தமிழகத்தின் தந்தை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இணைப்பில் இணைந்தவர்களை எல்லாம் பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க அருமை, மிக அற்புதமான ஒரு சிறப்புரை. உண்மையிலேயே கலைஞரை நினைவு கூறும் ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமாகவே இதை நான் பார்க்கிறேன். பள்ளி படிப்பை கூட தாண்டாத கலைஞர் அவர்கள் இன்று பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறார். ஆனாலும் கூட நீங்கள் சொன்னீர்கள் டிஆர்பி மூலமாக எத்தனையோ ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் என்று. அதில் நானும் ஒருவன். டிஆர்பி மூலமாக ஆசிரியர் பணியில் சேர்ந்து 15 ஆண்டுகள் நிறைவு செய்துவிட்டு இன்று பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன் என்றால் அது கலைஞர் அவர்களின் செயலால் தான். அதனால்தான் அவரை நாம் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தின் காரணமாகத்தான் இத்தகைய நிகழ்ச்சியை கூட ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கூட நாம் சொல்லலாம். எனது தனிப்பட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு ஆவல். எத்தனையோ பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய கலைஞர் அவர்கள் பெயரில் தமிழகத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை என்பது என் நெஞ்சில் ஒரு உள்ளாக குத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்கள் அதை நினைவு கூற வேண்டும். இது அரசியல் நோக்கத்திற்கான பதிவு அல்ல. இது அவர் மீது கொண்ட அன்பால் மட்டுமல்ல, கல்வியால் இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் தன் சுயமரியாதையை காப்பாற்றி கொண்ட ஒவ்வொரு தமிழனும் அவருக்கு செலுத்தும் ஒரு நன்றி கடனாகவே நான் இந்த யோசனையை இந்த தருணத்திலே முன்வைக்கிறேன். இது யாருக்கு போய் சேரும் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளிவர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இத்தகைய தருணத்தில் உங்களை எல்லாரும் சந்தித்து, குறிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் உள்ளபடியே எளிய நடையில் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் கலைஞரை பற்றியும் அவருடைய கல்வி பணியும் பற்றியும் அவருடைய இலக்கிய பணியையும் பற்றியும் மிக சுருக்கமாக அழகாக எடுத்துரைத்தமைக்கு தமிழாய்வு சங்கமத்தின் சார்பாக நன்றி தெரிவிப்பதற்காகவும் இந்நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காகவும் நமது மதிப்பிற்குரிய பேராசிரியர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் முனைவர் அன்பு சிவா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
நன்றி அன்பு சிவா. மிக அருமையான ஒரு நன்றி உரை, தொகுப்புரை. நிச்சயமாக இந்த நிகழ்வு நடப்பதற்கு நீங்கள் மட்டுமே காரணம். ஏனென்றால் இதை நடத்தலாம் என்று கடந்த முறை திட்டமிட்டிருந்த பொழுது ஒரு ரயில் விபத்து நடந்துவிட்டது. அந்த தருணத்தில் அதை நாம் நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்து, பிறகு இப்போது இந்த ஆண்டு எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று உங்களிடம் கூறியவுடன் உடனடியாக செல்வம் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள். உள்ளபடியே நான் ஒவ்வொரு வாரம் ஒரு இணையவழி நிகழ்வு நடத்தினேன். கண்டிப்பா மிக மிக அதிகமான எண்ணிக்கையிலே பார்வையாளர்கள், கிட்டத்தட்ட 60 பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்வையாளர்கள், நீங்கள் இங்கே இந்த சாட் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இதிலே இந்த ஃபீட்பேக் லிங்க் அனுப்பி இருக்கிறோம். அதை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பினால் உங்களுக்கான மின் சான்றிதழ் உடனடியாக கிடைக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை பூர்த்தி செய்யாத அந்த ஃபீட்பேக் ஃபார்மை பூர்த்தி செய்யாதவர்கள் இன்னும் 5 மணித்துளி வரைகள் காத்திருந்து அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். யாராவது நிகழ்வின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்நிகழ்வில் கருத்துக்களை பரிமாறுவோம். முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி சொல்ல சொல்லுங்க. அரிதான தகவல்கள் இருக்கலாம். அன்பு பார்வையாளர்கள் யாரேனும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதாக இருந்தால் கருத்துக்கள் இருந்தால் பதிவு செய்யலாம். ஐயா வணக்கம். மிக அருமையான ஒரு நிகழ்வு இது. கலைஞரை எல்லோருக்கும் தெரியும் தான், ஆனால் எல்லா விஷயங்களும் தெரியுமா அப்படின்னா அது இல்லை.
எல்லாருக்கும் தெரியும் தான், அவரை தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவரை பற்றிய முழுமையான செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு இங்கு இது போன்ற நிகழ்வுகள் தேவையாக இருக்கிறது. அதை மிக சரியாக செய்திருக்கிறீர்கள் ஐயா. செல்வம் ஐயா முதல்வர் அப்படின்னு பார்த்தா, கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து கொண்டு தமிழ் மீது இவ்வளவு ஆர்வமும் அந்த செய்தியை சொல்லுகிற வித நண்பர் அன்பு சிவா சொல்லுகிற போது சொன்னார், அவருடைய யதார்த்தமான பேச்சு எப்போதுமே ஒரு செய்தியை சொல்லுகிற போதுதான் அது பிறருடைய மனதில் அப்படியே போய் நிற்கும். செய்தி எவ்வளவு பெரிது என்பதை விட அதை எப்படி சொல்லுகிறோம் என்பதில் தான் அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் அறிய முடியும். அதை மிக தெளிவாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். இதனை கொண்டு சென்ற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்பான நிகழ்வு ஐயா. இன்னும் மகிழ்ச்சி. ஐயா, நான் டாக்டர் GR தாமோதரன் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர்ல தமிழ் துறை தலைவராக இருக்கிறார். பெயர் தங்கம் ஐயா. மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. அனைவருமே அந்த ஃபீட்பேக் சப்மிட் பண்ணுவதிலே ஆர்வமா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அதுவும் முக்கியம்தான். உங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் கலைஞரை போல ஒரு தலைவரை நீங்க பாக்கீங்க. எந்த நேரமும் எத்தனை பத்திரிகையாளர்களையும் எப்படிப்பட்ட கேள்விகளையும் ஈடு கொடுத்து செல்லக்கூடிய அற்புதமான தலைவர் கலைஞர் அவர்கள். ஒருவேளை யாரை சந்திக்கல அப்படின்னா கூட அவரே கேள்வியும் கேட்டு பதிலும் எழுதக்கூடிய ஒரு வல்லமை அவர்தான். ஒரு அற்புதம் அது. இனிமேல் யாருக்கும் வாய்ப்பு. அந்த காலத்துல நிறைய தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் தவிர்த்துருவாங்க. இவர் மட்டும்தான் அழைத்து அமர வைத்து சுற்றம் சூழ அமர வைத்து பேசுறதுல இவரை இன்னைக்கு வரைக்கும் ஆமாங்க, இன்னைக்கு வரைக்கும் தவிர்க்கிறாங்க. ஆனா அவர் மட்டும்தான் தேடி தேடி போய் செய்திகளை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படியே குளிர்ந்த பதிலா கொடுத்து அழகா மாத்திடுவாரு. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க. யூடியூப் இந்த காலகட்டம்லாம் வந்துருச்சு, எவ்வளவு வந்து கோவப்படுறாங்க. ஆனா அவரு அதான் உண்மைங்க. அவர் நகைச்சுவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். வாழ வேணாம். உண்மை உண்மைங்க உண்மைங்க உண்மைங்க. அம்மா அவங்க வந்து மிகப்பெரிய தைரியசாலி, ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய திறமசாலி. இவங்க மாதிரி எல்லாம் தலைவர்கள் நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம் தான். இவங்களுக்கு பின்னால் நல்ல தீர்க்க தரிசனம் இருந்தது, நல்ல விஷன்லாம் நல்லா இருந்தது. நிச்சயமா அம்மா அவங்க வந்து தனிப்பட்ட முறையில பார்த்தா இவங்களை மதிச்சாங்க. கலைஞர் அவங்களை மதிச்சாங்க, கலைஞர் அவர்களும் அதே மாதிரி அம்மா அவங்களை மதிச்சாங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிவகுமார் வந்து திருமணத்துக்கு, சூர்யாவுடைய திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்க போகும்பொழுது கலைஞர் கேட்கறாங்க, அம்மா எப்போ வர்றாங்க அப்படின்னு. அம்மா இந்த நேரம் வர்றாங்க காலையில, அப்ப நான் முதல் நாள் வந்துடுறேன், மாலை பொழுதுலேயே வந்துட்டு வந்துடுறேன். அந்த பாருங்க, அதான் ஒரு தலைமைக்குரிய ஒரு தகுதி. அப்படி விட்டு போறாங்க. நிறைய கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, கூடவே இருக்காங்க பாருங்க. ஐயா துரைமுருகன் ஐயால இருந்து வரிசையா கூடவே இருக்காங்க பாருங்க. கொடுத்து வச்சவங்க தான் உண்மையில. உரையாடிக்கிட்டே இருக்கணும். அவரை பொறுத்தவரையில உரையாடிக்கிட்டே இருப்பாரு. அதுல ஓய்ந்து போகவே மாட்டார். கடல் அலை போல அப்படியே உரையாடுவதில் நீங்க சொன்ன மாதிரி நொடிக்கு நொடி புதுமை இருக்கு பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 40 நிமிஷம் பேசி கேட்கறது ரொம்ப சிரமம். ஆனா அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டே இருக்கலாம்.
அது ஒண்ணு சொல்லுவாங்க, அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில இருக்கும் பொழுது அந்த ஊசி அந்த போடும் பொழுது ரொம்ப மூச்சை நிறுத்தி அந்த இன்ஜெக்ஷன் போடணும். கொஞ்சம் மூச்சை நிறுத்தி இதை போடணும்னு நர்ஸ் சொல்லும் பொழுது மூச்சை நிறுத்தக்கூடாதுதாம்மா இங்க வந்திருக்கிறேன். மருத்துவமனையே சிரிச்சதா. அந்த அளவுக்கு சொல்லுவாரு. அதே மாதிரியே தண்ணின்னு இருக்காரு. அந்த நர்ஸ் காதுல கேட்காம போயிட்டே இருந்திருக்காங்க. இங்க மாமா உங்க பேர் காவிரியான்னு இருக்காரு. இருக்கிறவங்க உடனே புரிஞ்சு வச்சு, நானும் தண்ணின்றேன், நீ உன் பேர் காவிரியா இருக்கிறதுனாலதான் தரமாட்டேயோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாசுக்கா பேசுறதுல அவர் மாதிரி எல்லாம் முடியாது. நயம்பட உரை அப்படின்றதுக்கு கலைஞரை தவிர வேற யாருமே கிடையாது. அந்த நயம்பட உரைப்பார். ரொம்ப ரொம்ப ஆளுமை. அந்த தமிழ் ஆளுமை என்பது அவருக்கு அதான் சொல்றது. அவரு என்னன்னா தமிழ் அவரை தாங்கி பிடித்ததுனால தமிழை அவர் தலைக்கு மேல தாங்கி பிடிச்சிட்டாரு. ஏன்னா அப்படி நம்ம வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. நகைச்சுவை உணர்வுலாம் அவருக்கு வாழ முடியாது, அவ்வளவு இருக்கு. யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு, துன்பப்படுத்தாம அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போக முடியாது. அவர் அரசியலை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஆன்மீகத்துல கூட ஒரு முறை கேட்கும்போது ரொம்ப தெளிவா கேட்பாங்க, என்ன கடவுள் உங்ககிட்ட வந்தா என்ன பேசுவீங்க அப்படின்னா, அதுக்கு அவர் ஆப்போசிட்ல சொல்லும் போது அப்படி ஒரு துரதிர்ஷ்டத்தை கடவுள் இது வரைக்கும் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா சுவாமின்னு ரொம்ப அருமையான பத்திரிகையாளரு. இன்னைக்கு கூட காலையில அவருடைய யூடியூப்ல பார்த்தேன். கலைஞரை பத்தி அவ்வளவு பெருமையா அவ்வளவு பெருமிதமா எழுதுறாரு. ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பிராமணர்களுக்கு நீங்க எதிரானவராமே அப்படின்லாம் பேசி அந்த இதெல்லாம் வரும் பொழுது அவர் பேசுறாரு. போய் பேசிட்டு இருக்கும் பொழுது, எங்க தொகுதி மயிலாப்பூர், நாங்க அதிகமா இருக்கிறோம், ஓட்டு வங்கி அதிகமா இருக்கு, யாரை நிறுத்திருக்கீங்க அப்படின்னமே, அதாயா ஆஞ்சநேயரை நிறுத்திருக்கணையா அப்படின்னாரு அவர்கிட்ட. ஆஞ்சநேயரையா அப்படின்னு கேட்டதுமே, கட்சி தான் ராம ஜெயம், நீங்க என்ன சொல்லுவீங்க, ராம ஜெயம், அந்த ராம ஜெயம் தான் மயிலாப்பூர் வேட்பாளர் அப்படின்னாராம். இந்த அறிமுகமே அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கியில இருந்து நிறைய இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னுவாங்க. அந்த ஒரு பண்பாடு அவருக்கு உண்டு. அது கண்ணதாசன் அதே மாதிரி, நான் வெளிநாடு போறேன் என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் கேட்டாரா, நல்ல பேரை வாங்கிட்டு வா அப்படின்னாரா. சொல்லிட்டே போலாங்க, அவர்கிட்ட பத்தி பேசலாம் அப்படின்னா இது மட்டுமே ஒரு தனியா ஒரு தொகுப்பு மாதிரியே போடலாம். அதுவும் சொல்லுவாங்க, நம்ம துரைமுருகன் ஐயா ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வேலூர் கோட்டையில அந்த தேர்தல் அந்த நேரம் அந்த நேரம் இல்லையா, பரப்புரை நேரம் 10 மணினா ஒரு 9:55 தான் மேடைக்கே போறாரு. பாவம் தவழ்ந்து தோலை தாங்கி பிடிச்சி மேல போறாரு. இவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஏற்பாடு, செலவு, தொண்டர்கள் கூட்டம் லட்சக்கணக்கில், 5 நிமிஷம் 3 நிமிஷத்துல ஒரு மனுஷன் என்ன பேசிட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அந்த என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னதுமே கூட்டம் ஆர்ப்பரிக்குது அப்படின்றாங்க. அப்ப ஒரு விஷயத்த சொல்ல, இன்று வேலூர் கோட்டையில் சந்திக்கிறோம், நாளை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சந்திப்போம், நன்றி. இதெல்லாம் அவர்கிட்ட பெரிய விஷயம். இந்த எதுகை மோனை என்பது, இயைபு என்பது, பாவேந்தரோட பழகிய அந்த தமிழ் என்பது எல்லாம் இவர்கிட்ட அது வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களை, தமிழறிஞர்களை சந்திக்கிறதுல இவருக்கு நிகர யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரியே தான் வடக்க ஒரு முறை இவர் ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது தமிழ்ல தான் பேசுறாரு. தமிழ்ல பேசும்பொழுது அத்தனை வட இந்திய தலைவர்கள் அந்த மேடையில் இருக்கிறாங்க. அந்த பொதுமக்கள் இருந்து வந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருந்தால் நாங்கள் என்றோ வளர்ந்திருப்போம், உயர்ந்திருப்போம்ன்றார். ஏன்னா அவர் பேசுறது என்னன்ற தெரியல, ஆனா எங்களுக்காக அவர் பேசுறான்ற மட்டும் நல்லா புரியுது. கூட்டத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருந்திருக்கிறது. ஏன்னா மொழி புரியாதவர்கள் கூட வழிகாட்டக்கூடியவராக தலைவர் கலைஞர் இருந்திருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நாவன்மை, அப்படிப்பட்ட நாவன்மை. நம்ம பூங்கால இருந்து எடுத்துக்கிட்டா அவர் எழுதுனது ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தா அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. திரைப்படம் எடுத்துக்கிட்டா அது ஒரு பக்கம் சிறப்பு, நாடகம் எடுத்துக்கிட்டா அது ஒரு பக்கம் சிறப்பு. பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளவு பன்முகத்தன்மையோடு இருக்கிறது போற்றுதலுக்குரியது. அவருடைய பா வடிவம்ன்றது பெரிய விஷயம். அவருடைய பா வடிவம் இருக்கு பாருங்க, அது தனி அமைப்பு. நீங்க வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா எல்லா பாவும் பார்க்கலாம். அவருடைய பா வடிவம் என்பது துள்ளி ஓடும் நடை, அது தனி இலக்கணம் தான் நம்ம வைக்கணும். ஆமா, தனி தனி
ரொம்ப சந்தோஷம். எல்லா நண்பர்கள் கருத்துக்களை கற்றாரே காம்புருவர் என்பது போல உங்களை எல்லாம் உள்ளன்போடு மகிழ்வோடு உங்கள் நல்ல தமிழ் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துகள். நன்றி.